ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் நன்மை செய்வதை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களிலே ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நாம் எப்படி பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார்: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சீசர்கள் சொல்றாங்க, நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நாங்க எப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது உண்மையாகவே அது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை, ஊழியம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கடவுளுக்கு எதையாவது கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது கடவுளுக்கு கோயில் கட்டலாம், இப்படியெல்லாம் நிறைய செய்யலாம் கடவுளுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. நீங்க இந்த சிறியரில் ஒருவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அது எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஆண்டவரும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பசியா இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் ஆகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாமும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இங்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் பசியா இருக்கும்போது அல்லது வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது அவனை பார்த்துட்டு அவனுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இன்னைக்கு நிறைய உலகத்தில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நிச்சயமா ஆண்டவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்றோம், நம்ம கஷ்டத்தை சொல்றோம். அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு, உனக்காக நான் என்ன பண்றேன், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், நீ போய் நீ சமாதானமா இரு அப்படின்னு சொன்னா, பட்டினியா வந்த மனிதன் எப்படி அவன் வீட்டில் போய் சமாதானத்தோடு இருக்க முடியும்? அதைத்தான் இங்கே நமக்கு சொல்லும்போது, ஒருவன் வஸ்திரம் இல்லாமலோ அனுதின உணவு இல்லாமலோ இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை பார்த்தாலும் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், நன்மை செய்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஜாக்கிரதையாய் இருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்தமாக இருப்பது. நாம் ஒரு மனிதனை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்ன அவனுக்கு தேவை இருக்கிறது என்பதை முதலாவது கண்டுபிடித்து அதை நாம் அவர்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போது வியாதி உள்ளவர்களை தேடி போனார். தேடி போய் வியாதியை சுகமாக்கினார். தேடி போய் பிசாசிலே சிக்கியிருந்தவர்களை விடுதலையாக்கினார். நாமும் கூட இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே சென்று அவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க நாம் முன் வர வேண்டும். ஆகையினாலே நீதிமொழியின் புத்தகத்திலே
19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இங்கே சொல்லி இருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற மனிதர்கள் எவ்வளவோ பேரை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் நினைக்கிறோம் ஏதோ பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தெருவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், தெருவிலே இருக்கிற பிச்சைக்காரர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் கிடையாது. அவங்களால சாப்பிட முடியல. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்க, இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகளிலே நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. திருச்சபை இல்லாமல் சில கிராமங்களிலே சில குடும்பங்கள், ஏழ்மையிலே இருக்கிற குடும்பங்கள் வெளியிலே சொல்ல முடியாமல், அன்றைக்கு சாப்பாட்டுக்கு இருக்காது, ஆனால் யார்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கேட்க மாட்டாங்க. அப்படி நாம் அந்த கிராமங்களிலே சென்று பார்க்கும்போது தான் யார் வீட்டில் எல்லாம் சாப்பாடு இல்லை, சாயர் வீட்டில் எல்லாம் சாப்பாடு இருக்குது, அடிப்படை தேவைகள் அங்கே இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு நிறைய கிராமங்களிலே ஊருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாதான் அங்கே பசியோடு இருக்கிறவர்களை நான் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே ஏழைகள் இருக்கிற அந்த பகுதிக்கு நாம் சென்று அவர்கள் உணவு சாப்பிட்ருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இயேசு ஒரு இடத்துல பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று நமக்கு வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு தெருவிலே சுற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இவர் இங்கே ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர்கள், இயேசுவினுடைய உபதேசத்தை 3 நாட்களாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அங்கே எவ்வளவு வசதியானவர்களாக இருந்திருந்தாலும் அவர்கள் அங்கே சமைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு வசதி இல்லை. அங்கே இயேசுவினிடத்தில் கூடி வந்தவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் அல்ல, அங்கே சீடர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அங்கே கூடியிருந்த போது இவர்கள் 3 நாளாய் என்னிடத்திலே என்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், இவரை அனுப்பிவிடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே ஆகாரம் கொடுத்து அனுப்பினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நினைக்கிறோம், ஏதோ தெருவில் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ பிறந்த நாள் வந்தா, கல்யாண நாள் வந்தா, அல்லது கிறிஸ்மஸ் வந்தா, ஈஸ்டர் வந்தால் யாருக்காவது கொஞ்சம் சோறு தராங்க, அவ்வளோதான், அதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்கிறது கிடையாது, யாருக்கும் சாப்பாடோ அல்லது மற்ற உதவிகளோ செய்கிறது கிடையாது.
ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்து அந்த சீடர்கள் எல்லாரும் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பசியாய் இருக்குது என்பதை அறிந்து அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இப்போ நாம் எப்படி பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நாம் தெருவுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய திருச்சபைகளிலேயே பசியாய் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம போய் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன சபையாக இருந்தால் எல்லா வீட்டுக்கும் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய சபையாய் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த போதகரோ அல்லது அந்த சபையில் இருக்கிற மூப்பர்களோ ஊழியர்களோ எத்தனை வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அந்த மக்களை, ஆண்டவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறார். அதனால் நம்மளும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம சர்ச்சில் என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போது ஒரு மதிய சாப்பாடு வேலை அல்லது காலை டிஃபன் வேலை அல்லது இரவு சாப்பாடு வேலை வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்கள் போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு அப்படி தான் அங்கே சாப்பாடு கொடுக்குறார். ஆகையினாலே பிச்சைக்காரருக்கு கொடுக்குற சாப்பாடு இங்கே சொல்லப்படவில்லை. பசியாக இருக்கிறவர்கள், பசி பணக்காரனுக்கும் வருது, ஏழைக்கும் வருது, பசி அறிவாளிக்கும் வருது, புத்திசாலிக்கும் வருது, அறிவில்லாதவங்களுக்கும் வருது. ஆனால் மனிதன் உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், வசதி இல்லைன்னு சொல்லி பார்க்காம எப்பொழுதெல்லாம் பசி இருக்குமோ அந்த மாதிரி நேரங்களிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு கொடுத்ததாக அவர் வந்து சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் நாட்களிலும் கூட சபையிலே எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வந்து வாசிக்கிறோம். அங்கே விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வந்து விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், 1ஆம் நூற்றாண்டிலே இந்த திருச்சபையிலே விதவைகள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கே அப்போஸ்தலர்களால் பந்தி விசாரித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தி விசாரிக்கிறதுனா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு மக்கள் அங்கே தேவையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே நம்முடைய திருச்சபையிலும் கூட தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையில் வந்திருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபையில் உள்ள மக்கள் அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம சபையில் விதவைகள் இருப்பாங்க. அதே மாதிரி யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், விதவைகள் திக்கற்றவர்கள் படுகிற உபத்திரவங்களிலே அவர்களை விசாரிக்க வேண்டும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சபைகளிலே ஏழைகளை கர்த்தர் வைச்சிருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்த தேவன் அவர்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன் அவங்கள வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், நாம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும், இயேசுவினுடைய குணம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினாலே ஆண்டவர் இயேசு பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். நாமும் கூட பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து நாம் இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 3 நாட்களாய்
உம்மிடத்திலே உட்கார்ந்து உம்முடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களுக்காக பரிதபிக்கிறேன். அவர்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, குறிப்பாய் விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆண்டவரே பசி உள்ளவர்களை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அவர்களை விசாரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.